அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் 5000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்க போகுது மக்களே. இது உறுதி செய்யப்பட்டிருக்கு, அறிவுறுத்தப்பட்டிருக்கு, அறிவிப்பு தெரியுதுன்னு வெளியிட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் இந்த உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய, அதாவது இந்த மாதத்தோட 30ஆம் தேதிக்குள்ள ரேஷன் அட்டைகள் அப்டேட் செய்யணும். ஓகேங்களா? ஸோ அப்டேட் செய்யாத ரேஷன் அட்டைகள், உங்களுடைய ரேஷன் அட்டைகளுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்கப்பட மாட்டாது அப்படின்றத தெளிவா உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால அதற்கு முன்பாகவே கட்டாயம் கைரேகை கைவிரல் பதிவு செஞ்சே ஆகணும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆதார் அப்டேட் செய்யணும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும். சரிங்களா? ஸோ இந்த நீங்கள் அப்டேட் செய்யலை, ஒருவேளை மறந்துட்டீங்க, நான் வெளியூரில் இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில், ஸோ அதனால் நான் 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்றவங்களோ, அதே மாதிரி கைரேகை செய்யலை அப்படின்னா அதற்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, ஸோ என்னென்ன மாற்றங்கள் நிகழும், ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டையை எந்த டேட்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்க ரேஷன் கார்டை மாற்ற சூப்பர் வாய்ப்பு, தமிழக அரசின் முக்கிய அறிவிப்பு இதோ கொடுத்திருக்கிறாங்க, செக் பண்ணிடலாம். சரிங்களா? தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு 5 வகைகளாக உள்ளன. மக்களின் பொருளாதார தகுதிக்கு ஏற்ப இந்த குடும்ப அட்டைகள் விநியோகிக்கப்படுகின்றன. தற்போது தமிழக அரசு ரேஷன் கார்டுக்கு புதிய அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது என்னென்னன்றதை பார்ப்போம். இந்தியாவில் ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதாவது அத்தியாவசிய பொருட்களான அரிசி, கோதுமை, பருப்பு ஆகிய பொருட்களை குறைந்த விலையில் மக்களுக்கு அரசு விநியோகம் செய்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அல்லது புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்பவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் என்னென்ன கார்டு புழக்கத்தில் இருக்கிறது என்பதை கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுமக்கள் என்ன ரேஷன் கார்டு வைத்திருக்கிறீர்கள் என்ற எந்த ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்பது தெரியும். அதன் அடிப்படையில் உங்களுக்கு ரேஷன் கார்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரேஷன் கடைகள் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஏஒய் கார்டு, இந்த வகை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மாநில அரசுகள் இணைந்து ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சம் 35 கிலோ அரிசி வரை விநியோகம் செய்யப்படுகிறது. சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருப்பவர்களாக கருதப்பட்டு அரசின் திட்டங்களிலும் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். தவிர நியாய விலைக் கடையில் அரசு சார்பில் கொடுக்கப்படும் அனைத்து பொருட்களும் பெற தகுதியானவர்கள் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? முன்னுரிமை குடும்ப அட்டையான PHH வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தினர் இந்த கார்டு வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருள் வழங்கல் துறை கொடுக்கும். இந்த கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை, பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா?
முன்னுரிமை இல்லாத குடும்பங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு வந்து நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்றதுக்காக வச்சுக்கலாம். அது என்ன கார்டு அப்படின்னா என்பிஹெச்ஹெச். பொருளாதாரத்தில் ஓரளவு பின்தங்கி வகுப்பினர்களுக்கும் இந்த ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை, பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கும். ஆனால் பிஹெச்ஹெச் அட்டையை வைத்திருப்பவர்களுடன் ஒப்பிடும்போது சலுகைகள் குறைவாகவே இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சர்க்கரை விரும்ப அட்டை. ஓகேங்களா? என்பிஹெச்ஹெச்எஸ் இந்த கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அரிசி, கோதுமை எல்லாம் கிடைக்காது. பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் என்றால் இந்த கார்டை விருப்பமாக பெற்றுக்கொள்ளலாம். அரசின் பிற திட்டங்களில் மானியம் எல்லாம் கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்கலாம். நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்றதுக்காக மட்டும் இந்த கார்டை நீங்க பயன்படுத்திக்கின்றத சொல்லியிருக்கிறாங்க. பொருளில்லா அட்டை என்பிஹெச்ஹெச்என்சி. ஓகேங்களா? பொருளாதாரத்தில் முன்னேறிய வகுப்பினர் இந்த கார்டை பெற்றுக்கொள்ளலாம். ஆவணமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த அட்டை வைத்திருப்பவர்கள் ரேஷன் கடைகளில் எந்த பொருட்களும் வாங்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தீர்கள் என்றால் அதில் இருக்கும் ஆங்கில எழுத்துக்களை வைத்து உங்களின் ரேஷன் கார்டு வகையை தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அரசு கொடுத்திருக்கும் அறிவிப்பு என்னவென்றால் பொருளில்லா அட்டையாக மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் இப்போது விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நான் வந்து இப்போ வந்து ஸ்டேட்டஸ்ல உயர்ந்துட்டேன், அதனால எனக்கு ரேஷன் பொருட்கள் எதுவும் வேணாம் அப்படின்னா நீங்க பிஹெச்ஹெச் கார்டுல இருந்து என்பிஹெச்எஸ் என்சி கார்டுக்கும் என்பிஹெச்எஸ் என்எஸ் கார்டுக்கும் நீங்க மாறிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதனால நீங்க பண்ணும்போது அடுத்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பா கிடைக்கும் அப்படின்றத தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அந்தந்த மாவட்டத்தைச் சார்ந்தவர்கள் நியாய விலைக்கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெற விருப்பமில்லா வசதியை குடும்ப அட்டைதாரர்கள் அத்தியாவசியமாக பொருட்கள் பெற விரும்பவில்லை எனில் தங்களின் உரிமத்தை விட்டுக் கொடுக்க ஏதுவாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் டிஎன்பிடிஎஸ் கஜோ என்ற இணையதளத்தின் மூலமாக தங்களது அட்டையின் உரிமத்தை விட்டுக் கொடுத்து பொருளில்லா ரேஷன் அட்டையாக மாற்றிக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்றத சொல்லலாங்க. சரிங்களா? சோ எல்லாருமே நினைப்பீங்க நம்ம டைட்டில் ஒண்ணு வச்சிருக்கிறோம் ஆனா பேசுறது வேறையா இருந்ததுன்னு. இதுதாங்க ரொம்ப முக்கியமான அப்டேட். சரிங்களா? சோ இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்க யார் யாருக்கெல்லாம் இந்த 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னா இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏஏஒய், பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய், என்பிஹெச்ஹெச் இந்த 3 வகை அட்டைகளும் ஓரளவுக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய அட்டைகள் தான். அதனால இந்த 3 வகை அட்டைகளுக்கு கண்டிப்பாக ஜூலை 20ஆம் தேதிக்கு மேல இருந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். 4000 ரூபாய் உதவித்தொகை விண்ணப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக. சரிங்களா? அது வந்து ஒவ்வொரு நெட் சென்டர்லயும் இந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. நீங்க வந்து ஆஃப்லைன்லயே பண்ணிக்கணும். சரிங்களா? சோ இன்னைக்கான வீடியோல இதுதான் அப்டேட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.